வணக்கம் நண்பர்களே. கனகம்பட்டி ஐயா வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்துல ஐயாவை தேடி வந்த பக்தர்களோட குறைகள் ஐயாவை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சரியாயிருக்கு. பல அற்புதங்களை ஐயா அது மாதிரி நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அதுல ஒரு அற்புதத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பகவானை தேடி கோவையில இருந்து ஒரு நண்பர் வராரு. ஐயா அப்ப கனகம்பட்டி சாலையில ரோட்டோரத்துல தான் அமர்ந்திருக்கிறாங்க. ஐயாவை சுத்தி பக்தர்கள் கூட்டம் எப்பவும் போல இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கோவையில இருந்து வந்த நண்பர் தயங்கி எதுவுமே பேசாம ஐயாட்ட மனசுலயே நினைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க வேண்டிக்கிட்டு. ஐயா அவங்கள பார்த்ததும், ஏன் சாமி ஒரு பொக்கிஷம் தொலைஞ்சு போச்சுன்னு என்னை தேடி வந்திருக்கிறியா, கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பக்தர் மனசுல இருக்கிறத அப்படியே ஐயா சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆச்சரியத்துல, ஆமாங்க சாமி, தலைமுறையா எங்களோட முன்னோர்கள் நாங்கள் பாதுகாத்து வச்ச ஒரு பொக்கிஷம் திடீர்னு தொலைஞ்சு போச்சு, அதை தான் கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம், எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கதி கலங்கி நிற்கிறாங்க. ஐயா அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, சரி சாமி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வானத்தை பார்க்குறாரு. 2 நிமிஷம் வானத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு தன்னோட கையிலால தலைமுடிய சிலிர்த்து விடுறாரு. 2 தடவை சிலிர்த்து விட்டுட்டு, வந்துரு சாமி, சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடும், நீ போ சாமி, அது கிடச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், வேற எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயா வேகமா எழுந்து போய் அவங்க வந்திருக்கிற காரை தன்னோட கையால் 2 தட்டு தட்டுறாரு. தட்டிட்டு, அவ்வளோதான் சாமி, நீ போ, சாயங்காலம் அது உனக்கு கிடச்சிரும் அப்படின்ட்டு ஐயா போயிட்டாங்க. இவருக்கு நம்பிக்கை இல்லை. மனசில் ஐயா சொல்லிட்டாங்க கிடச்சிரும் அப்படின்னு அங்கே இருக்கிற பக்தர்களும் நிறையா சொல்கிறாங்க. இருந்தாலும் இவருக்கு நம்பிக்கை சுத்தமாக இல்லை. அது எப்படி சும்மா அவர் சொல்கிறாரு, சொன்னோன்னே கிடச்சிருமா, எதுவுமே சொல்லலையே, வேற எதுவும் சொல்லலையே அப்படிங்கிற ஒரு இதில் சரி பார்க்கலாம் அப்படின்னு திரும்ப வீட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் அவரோட மனைவி இவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயாவை பார்த்தீங்களா, சாமி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த நிகழ்வுகளை அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவங்களோட மனைவி இருந்துட்டு, தெய்வம் நினச்சா எது வேணாலும் நடக்கும், ஐயா சொல்லிட்டா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் தன்னோட மனைவியை கூப்பிட்டு, காரில் சூட்கேஸை வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மனைவி காரில் போய் நீக்கி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. அவங்க தொலைஞ்சு போன அந்த பொக்கிஷம், அந்த பெட்டி அந்த காருக்குள்ளேயே தான் இருக்குது. அவங்க வேகமாக அதை எடுத்துகிட்டு தன்னோட கணவர்கிட்ட காட்டுறாங்க. இது மாதிரி நம்ம தொலைஞ்சு போனது காருக்குள்ளேயே தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி. சாயங்காலம் கிடச்சிரும் போ சாமின்னு சாமி சொல்லி அனுப்பிச்சது நடந்துருச்சு. கண்ணீர் மல்க ஐயாவை மனசில் நினச்சி வேண்டிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கணவன் மனைவி இருவருமே ஐயாவை தேடி வராங்க கனகம்பட்டிக்கு. ஐயா அப்போ அவர் நின்னதும் ஒரு வார்த்தை கேட்குறாரு, இப்போயாவது என்ன நம்புறியா சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 2 பேரும் காலில் விழுந்து ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஐயா அங்க இருந்த பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடு சாமி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சந்தோஷமா எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்பி கிளம்புறாங்க. இது மாதிரி பல பக்தர்களோட வாழ்க்கையில ஐயா பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க. மிக எளிமையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஐயா இருக்க சொல்லியிருக்காங்க. ஐயா ரொம்ப சாதாரணமாக தான் காட்சி அளிப்பார். எவ்வளோ சித்துக்கள் பண்ணினாலும் ஒன்றுமே இல்லாத மாதிரி சாதாரண ஒரு மனிதனை போலதான் மக்களோட மக்களாக ஐயா வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஆடம்பர வாழ்க்கை ஐயாவுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். இன்னும் பல சித்து விளையாடுகளை ஐயா பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த பதிவுகளை ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். கனகன்பட்டி பழனிசாமி சுவாமிகள் திருவடிகள் சரணம்.